உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு shortshanvlogs. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பாசி பருப்பு வச்சு ஒரு இனிப்பு புட்டு காரப்புட்டு ரெண்டும் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. நாம் எப்போவுமே ராகி மாவில் அரிசி மாவில் இப்படி தான் புட்டு செய்து சாப்பிட்ருக்கோம். இது பாசி பருப்பில் புட்டு. இது நாம் புதுசாக ஒன்றும் பண்ணலைங்க. ஆதி காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் செய்து சாப்பிட்டது தான். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு புட்டு தான் இது. பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நிறைய விட்டமின்ஸ் நிறைஞ்சது. அதனால் நீங்களே இதை கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க. அதுக்கு தேவையான பொருட்களோ அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற செய்முறை விளக்கமோ பார்க்கலாம் வாங்க. இப்போ 450 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இதை 2 தடவை 3 தடவை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடித்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை மிக்சியில் நல்லா உளுந்த மாவு அரைக்கிறது மாதிரி, அதாவது ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தேங்காய் ஒரு 3/4 கப், அப்புறம் பச்சை மிளகாய் 2, காய்ந்த மிளகாய் 1, அப்புறம் வெங்காயம் சின்னதாக 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப. இனிப்பு புட்டுக்கு தேவையான பொருட்கள்: 150 கிராம் வெல்லம் வச்சுருக்கேங்க. 3/4 கப் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் திராட்சை, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இவ்வளோதாங்க இனிப்பு புட்டுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த மாவு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரேங்க. 2 தடவையை போட்டு அரைச்சிக்கலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா பருப்புகளையும் இந்த அளவு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அரைச்சிட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம கிரைண்டரில் அரைச்சோம்னா நல்லா பொசு பொசுன்னு வருங்க. இது நம்ம மிக்சியில் அரைச்சதுனால இந்த விஸ்க் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இதை இட்லி பாத்திரத்துலேயோ ஸ்டீமர்லேயோ வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்து ஆற வச்சு உதுத்தோம்னா பாதி இனிப்புக்கு பாதி காரத்துக்கு தாளிச்சுக்கலாங்க. போதுங்க. இந்த அளவு அடிச்சுட்டு இந்த இட்லி பாத்திரத்தில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு நெய் தடவுன இட்லி தட்டில் இந்த மாவை நம்ம ஊற்றி வச்சுக்கலாங்க. அந்த பக்கம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் இதை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மாவை நம்ம இட்லி சட்டியில் வேக வச்சுக்கலாங்க. தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ நாம் இட்லி சட்டியில் வச்ச மாவுகள்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு 10-15 நிமிஷம் ஆற வச்சு உதுத்து எடுத்துக்கலாங்க. ஆற வச்சு உதுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாம் வேக வச்ச பாசிப்பருப்பு மாவு இட்லி தட்டில் வேக வச்சோம் இல்லைங்களா, அதை நல்லா இப்போ ஆற வச்சு பிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. சின்ன சின்ன பீஸுகளாக பிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு கையில் உதுத்து எடுக்கணுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு சுற்று விட்டோம்னா நல்ல பொடியாயிரும். புட்டுக்கு தேவையான அளவு அதை மிக்சி ஜாரில் ஓட்டி எடுத்துகிட்டு வரேங்க. 2 தடவையை போட்டு சுற்ற விட்டு எடுத்துக்கலாங்க. நாம் இட்லி சட்டியில் ஊற்றி இட்லியாக வேக வச்சு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. பாருங்கள் எப்படி புட்டு எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் ஓட்டணும். அப்போ தான் இந்த அளவு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் 3 கப்பு நான் அளந்து எடுத்திருக்கேங்க. மொத்த மாவில் 3 கப் நான் எடுத்திருக்கேங்க. நாம் எடுத்த வெல்லத்துக்கு இதில் 3 கப் போட்டால் சரியாக இருக்குங்க. இப்போ இனிப்பு புட்டுக்கு எப்படி தாளிக்கிறதுன்னு நான் சொல்கிறேங்க. இப்போ ஸ்டவ்வில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு இந்த முந்திரியை பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ திராட்சையை சேர்த்துக்கலாங்க.
முந்திரியும் திராட்சையும் வறுபட்டதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாங்க. 1/4 மூடி தேங்காய்ங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க தேங்காயை. இப்போ வந்து நாம் எடுத்து வச்சு மாவை சேர்த்துக்கலாங்க. இட்லி சட்டியில் வேக வச்சு ஆற வச்சு மிக்சியில் சுத்த விட்டு எடுத்த மாவை இதில் சேர்த்துக்கலாங்க. 2 நிமிஷம் மாவை வறுத்துட்டு அடுத்து வெல்லம் சேர்த்துக்கலாங்க. நாம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா வெல்லம், அதை வந்து கொஞ்சம் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் பாகுபதம் வேண்டாங்க, வெல்லம் உருகுனா போதும். உருக்கி இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வந்து இந்த மாவோடு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிறதையும் ஊற்றிக்கலாங்க. நாம் எடுத்து வச்ச வெள்ளைப்பாகு எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டேங்க. அடுத்து ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் அதை இதில் சேர்த்துக்கலாங்க. பார்க்குறதுக்கு கெட்டி படுறது மாதிரி இருக்குங்க, ஆனால் நல்லா கிண்டி விட்டு இறக்கி வச்சு ஆறுனதும் எல்லாம் நல்லா உதிரி புட்டாக வந்துடுங்க. அவ்வளோதாங்க, இனிப்பு புட்டு ரெடிங்க. இறக்கி வச்சு ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டோன்னா நல்லா உதிரி ஆகிடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. விட்டேங்க ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் கலந்து விட்டு இறக்கிடலாங்க. அடுத்து கார புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் போடுறேங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்ததும் கடலைப்பருப்பும் உளுந்தும் பருப்பும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்து வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, பாதி வதங்கினாலே போதுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதுங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. பாசி பருப்பு வச்சு இனிப்பு புட்டும் கார புட்டும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.